இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விஜய் சார் வந்து உங்களை வந்து தூக்கி வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டாரு. அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து சே நம்ம அப்படி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டக்குன்னு இதை பார்த்து என்ன ஞாபகம் வருது? கணிகா நீங்க வந்து ஒரு டைரக்டர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? டைரக்டர் ஃபேமிலி, ஆக்டர் ஃபேமிலி எல்லாம். ரொம்ப சின்ன வயசுல டீச்சர் ஆகணும், பைலட் ஆகணுன்ற ஆசை மாதிரி வந்து டிரெக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது. அப்புறம் ஒன்ஸ் டிரெக்ஷன்ன்றது என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து வெளியில வந்தாச்சு. அதுக்கப்புறம் யாருமே பண்ணாத வேலையை நான் பண்ணிட்டேன். இந்த டைட்டிலுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலாக படத்தில் ஒரு கேரக்டராக ஒரு பைக் இருக்குது. அந்த பைக்குக்கு அண்ணன் சொல்லியிருந்தாரு, நீங்க அண்ணனை வந்து அடிச்சு அவருக்கு இங்க மார்க்லாம் ஆயிருக்காமே. அவ்வளோ டெரர் பீஸா நீங்க? அவன் என்ன அடிச்சு கால் கிடிச்சாரு சொன்னாங்க. இன்னும் நீங்க இதை நிறுத்தலையா? போயிட்டு இருக்கா? மாறி ஒன்னுக்கு கூப்பிடும்போது என்னால் போக முடியல, வேற ஷூட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி யூஸ்வலி ஒரு பெரிய ஆக்டர் கிட்ட நான் பண்ண முடியலன்னா அவன் யாரும் பண்ணாது அப்படின்னு டிஸ்டன்ஸ் தான் வரும். மாறி 2க்கு கிருஷ்ணா கேட்டு பாருங்க இருக்கா. திருப்பி பாலாஜி ஃபோன் பண்ணி மாறி 2 பண்ணிங்களா சார் கேட்க சார், ஏங்க நான் வரேங்க அப்படின்ட்டு ஸ்பாட்டுக்கு ஓடி போயிட்டேன். சிடபிள்யூல இருக்க யாருலாம் பேசுவீங்க? வணக்கம். ஸோ பேராசூட் படத்துடைய டீம்ல இருந்து நான் வந்திருக்கோம். எங்கடா ஆங்கர் அப்படின்னு. நான் தான் ஆங்கரு. ஹாய் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. அண்ட் வந்து ட்ரெய்லர் வந்து பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணேன்னா, வழக்கம் போல் எல்லாருமே வந்து டேரக்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த பேராசூட் அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்குல்லண்ணா, எனக்கு வந்து டக்குன்னு வந்து ஏன்டா சாவ போகிறதுல பேராசூட் வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு வந்து காமெடி ஞாபகம் வந்துச்சு. பட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கதை விஷயங்கள் கொடுத்துருக்குறீங்க. இந்த டைட்டிலுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலாக படத்தில் ஒரு கேரக்டராக ஒரு பைக் இருக்குது. அந்த பைக்குக்கு குழந்தை வைக்கிற பேர் பேராஷூட். எஸ், அதை வந்து டைட்டிலாக ப்ரொஜெக்ட் பண்ணி. ஓகே. ஸோ கனியக்கா நீங்கள் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபிலிமில் முழுக்க நடிச்சிருக்கிறீங்க. ட்ரெய்லர்லேயே ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஆக்டிங் வந்து தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் பார்த்த போது இந்த படம்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு நான் இதில் நடிச்சிருக்கேன்றது தவிர்த்து இதை ஒரு மூவியாக இதை நான் பார்த்தேன்னா வாவ் அப்படி தான் இருந்தது. சூப்பர் மூவி, வண்டர்ஃபுல், எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, டன். ஹாய். ஸோ ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் பார்த்தா லைட்டாக எனக்கு வந்து ப்ரௌடாகவும் இருக்குது, லைட்டாக பொறாமையாகவும் இருக்குது. 2 பேரும் விஜய் சார் கூட நடிச்சிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பொறாமையாக இருக்கு. இல்லை நானும் ஒரு கூட நடித்தேன். ஆனால் அந்த படம் நான் பெருசாக போகல, ஃபீலிங்ஸ் ஆகிட்டு. பட் அவங்க உதயா. ஓகே. ஸோ எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேராசூட் படத்தில் சூப்பராக நடிச்சிருக்கீங்க. அண்ட் வந்து லோகேஷ் சாரே நிறையா இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு, இந்த குழந்தை வந்து பான் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? எனக்கு வந்து நிறைய நைட் ஷூட் இருந்துச்சு. ஐயோ. ஆனால் எல்லாமே ஜாலி தான். ஓகே. அப்புறம் வந்து எனக்கு இந்த படமே ஜாலியாக தான் இருந்துச்சு. ஓகே. சக்தி, நீங்கள் உங்களுக்கு? எனக்கு இது வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா இந்த படத்தில் பைக் ஓட்டுற மாதிரி இருக்குது, நிறைய அதுலேயே பார்ப்பீங்க, நிறைய வித்தியாசமாக லைக் முன்னாடி இந்த மூவிஸ்லேருந்து இப்போ ஒரு மாதிரி வித்தியாசமாக நிறைய எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப சூப்பராக. ஓகே. ஸோ 2 பேரும் வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸாக நடிச்சிருக்கீங்களே. இந்த சண்டை இந்த மாதிரிலாம் நடந்துச்சா உங்களுக்குள்ள? சண்டை இல்லை, பட் உங்க 2 பேரும் பாண்டை நான் பார்த்தேன். சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு பாண்டு இருந்துச்சுல்ல, எப்படி இருந்துச்சு செட்டில் உங்க 2 பேர்த்துக்கும் பாண்டு? செட்டில் நானும் எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ படம் டேரக்டர் பாவம்ல. கண்டிப்பாக கூட வந்து ரிடில்ஸ்லாம் கேட்டு விளையாடி. ஓகே. ஸோ அது ஜாலியாக இருந்தது. ஓகே. ஸோ கிருஷ்ணாண்ணா, உங்களுடைய படங்கள் வந்து எனக்கு வந்து நிறைய படங்கள் ரொம்ப செலக்டிவாக பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள். ஸோ பேராசூட் ஃபிக்ஸ் பண்ண இந்த கதை நம்ம பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க? அண்ட் வந்து ஒரு காப்பாக நடிச்சிருக்கீங்க, போலீஸ். அது எப்படி இருக்குது ஆக்சுவலாக?
நான் இதுக்குள்ளே வந்து ஒரு ப்ரொடியூசராக தான் உள்ள ஃபஸ்ட்டு வந்தேன். கதை கேட்டு ஸ்ரீதர் கதை கேட்டு எனக்கு கதை பிடிச்சி இது எப்படியாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி ஹாஸ்டல் அப்ரோச் பண்ணி அங்கே அப்ரூவல் வாங்கி ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ரஞ்சித் டைரக்டர் வந்தார் உள்ள. அது எனக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஆகுது. நான் அவரோட தீதும் நடுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அண்ட் அதுக்கப்புறம் கேஸ்டிங் பண்ணோம். கேஸ்டிங் பண்ணப்போ என்னோடய டாப் 4 ஸ்டார்ஸ் நாங்கள் கேஸ்ட் பண்ணிட்டோம். 2 குழந்தைகளும் கிஷோர் சாரும் கவினி. ஸோ 4 பேர் கேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா காப் கேரக்டருக்கு நாங்கள் வேறு ஆள் கேஸ்ட் பண்ணோம். அப்புறம் இவர் வந்து நீங்கள் பண்ணுங்கன்னாரு. எனக்கு அந்த தாட், அந்த ப்ரொடக்ஷன் தாட்லேயே இருந்ததால் இந்த ஆக்ட் பண்ண தாட்டே இல்லை எனக்கு. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கிரிப்டை ரீவிசிட் பண்ணும்போது எனக்கே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இப்போ காப்பாக ஃபர்ஸ்ட் டைம் வேறு பண்ணுறேன் நான். வெரி சேலஞ்சிங் அண்ட் வெரி எக்ஸைட்டிங், வெரி எக்ஸைட்டிங், வெரி எப்படி சொல்கிறது, there's no word to explain that exact emotion because எப்போ எனக்கு காப்பா பண்ண ரொம்ப ஆசை. அது நான் வெளியில் சொல்றதே கிடையாது. அதை நோண்டி வெளில எடுத்துட்டேன். இப்படி ஒன்று இருக்குல்ல அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன ஃபியர் ஒன்று இருக்குங்க. போலீஸாக பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி ரெஸ்பான்சிபிள் கேரக்டர். அதை அவ்வளோ அசால்ட்டாக பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு ஃபியர் இருந்தது எனக்குள்ள. அந்த ஃபியர்லாம் நோண்டி வெளில தூக்கி அடிச்சு நீ பண்ணுன்னு சொல்லி ரஞ்சித் உள்ள போட்டு. உங்களுக்கு கிஷோர் சாருக்கு ஒரு ஈகோ கிளாஸ் வேற நடக்கிறது நல்லாவே தெரியுது. அது வந்து தியேட்டர்ல எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கோம். அண்ட் டைரக்டர் சார், எனக்கு வந்து என்னன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நிறையா வெப்சீரிஸில் வந்து படங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு படத்தை நம்ம வந்து வெப்சீரிஸாக கொண்டு போகிறோம் அப்படின்ற போது அது ஒரு சேஃப் ஜோனா இல்லைனா ஆடியன்ஸ் நம்மளை எப்படி எடுத்துக்கிறாங்க, நம்ம ஆடியன்ஸ் கூட நம்ம மிங்கிள் ஆகிற மாதிரி ஒரு விஷயமா? ஏன்னா இது ஒரு படமாக எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப உள்ளே போய் பார்த்துக்காம இது ஒரு வெப்சீரிஸ் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு படத்தோட மூவி குவாலிட்டி இருந்தது, அதனால கேட்குறேன் நான். அதை இப்போ படம்னும் போது ஒரு தேட்ரிக்கல் மூமெண்ட் ஒன்று கிடைக்கும். ஸோ எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் வந்து தேட்டரில் பண்ண முடியாது. சில பண்ண முடியாத கண்டென்ட்ஸ் இருக்கும். அது சில தேட்டர்னும் போது ஒரு டூரேஷன் இருக்கும், நம்மளுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். வெப்சீரிஸ்க்கு அந்த இது கிடையாது. ஸோ வெப்சீரிஸில் நம்ம சொல்ல முடியாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக சொல்ல முடியும், டிஸ்கஸ் பண்ண முடியும். அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஆப்வியஸ்லி இதுவும் ஸ்ரீதர் வந்து பிகினிங்கில் இதை எழுதும்போது ஒரு படத்துக்கான கதையாக தான் எழுதியிருக்காரு. பிரதர் அந்த கதையை கேட்டுட்டு கதை சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஹாட்ஸ்டாரில் பிச் பண்ணி அதை மூவ் பண்ணும்போது அது அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வெப்சீரிஸாக மாறி இருக்கு. ஓகே. பட் படத்துக்கு தனி ரைட்டிங், வெப்சீரிஸுக்கு தனி ரைட்டிங், டோட்டலாக பேட்டர்ன் எல்லாமே மாறும். ஸோ நம்ம கதையை மட்டும் வச்சுக்கிட்டு திரும்ப ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே. ரீஒர்க் பண்ணி ஸ்ரீதர் ஃபுல்லாக அதை வெப்சீரிஸாக மாற்றிட்டார். ஸோ மாற்றி அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டேஜஸ் வந்து. ஓகே, டன். இது பார்க்கும்போது ரொம்ப எங்கேஜாக இருக்கும் அப்படின்றது ப்ராமிசிங்காக வந்து தெரியுது. அண்ட் கனிகா, நீங்கள் வந்து ஒரு டைரக்டர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம், கரெக்டா? டைரக்டர் ஃபேமிலி, ஆக்டர் ஃபேமிலி, எல்லாம் சினிமா ஃபேமிலி. ஏன்னா அவங்க சிஸ்டர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து படம் நடிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆஃப்டர் CWCல தான் நாங்கள் வந்து கனி அப்படின்றவங்கள நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க. அப்போவே உங்களுக்கு ஆசை இல்லையா, ஒரு சினிமா ஃபேமிலியில் வந்திருக்கிறோம், நம்ம ஒரு படம் பண்ணணும், நடிக்கணும் அப்படின்ற ஆசைலாம் அதுக்கு முன்னாடி வந்தது இல்லையா? இல்லை, அதுக்கு முன்னாடி எனக்கு வந்தது கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஆஃபர்ஸ் வந்த கூட வந்துட்டு நான் வந்து கல்யாணம் பண்ணி குடும்பம், குழந்தை, குட்டி அதை தான் சூஸ் பண்ணேன். ஸோ அது ஐடியாவாகவும் இருந்தது கிடையாது. எனக்கு எப்போவுமே வந்துட்டு எனக்கு சினிமாவோட கனெக்டடாக இருக்கணும்னு நான் எப்போவுமே நினச்சிருக்கேன். ஸோ இருந்ததுனால அந்த கனெக்ஷன் எப்பவும் இருந்துட்டு இருந்தது. நான் ஸ்ட்ரெயிட்டாக ஏதாவது பண்ணணும் சினிமாவில் அப்படின்னு எனக்கு ஆசை கிடையாது. ரொம்ப சின்ன வயசுல இந்த டீச்சர் ஆகணும், பைலட் ஆகணுன்ற ஆசை மாதிரி வந்து டிரெக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது. அப்புறம் ஒன்ஸ் டிரெக்ஷன்ன்றது என்ன அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் அபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த வகையிலையும் சினிமாவில் டிரெக்டாக இன்வால்வ் ஆகிற ஐடியா எனக்கு இருந்தது கிடையாது. ஓகே. ஸோ அப்பாவும் ஒரு டைரக்டரு, ஸோ ஹஸ்பண்டும் ஒரு டைரக்டர் திருசாரு, இங்கிட்ட பார்த்தா அவங்களுடைய மச்சனா அப்படி சொல்லாம தேசிங்க பெருசாமி சார் இருக்காரு, அவரும் டைரக்டர். ஸோ ஃபெரோ சாரும் இருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது சார் சமல இது வந்து ஒரு யாருமே பண்ணாத வேலையை நான் பண்ணிருக்கேன். அவங்க யாரும் ஒரே ஒரு நல்ல உள்ளம் இந்த உள்ளம் தான். இந்த ரிஸ்க் தாண்டி அது வந்து ஒரு எங்க ஆடியன்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா கனியக்காவா நாங்க பாத்துட்டு இருக்கோம், இப்போ வந்து ஒரு கேரக்டரா வந்து பாக்குறோம்ல. அதனால அது எனக்குமே ஆக்சுவலி எனக்கு ரொம்ப எனக்கு ஐடியா இருந்தது இல்லை அப்படின்னாலும் கூட என்னை எக்ஸைட் பண்ணுற ஒரு கரியர் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் கரியர். நீங்கள் என்னவா வேணால் நடிக்கலாம்ல. நீங்கள் ஒரு வாழ்க்கையில் நம்ம ஒரு டீச்சர் ஆகணும், கரெக்ட், அதெல்லாம் நம்ம பண்ணிடலாம். நம்ம சின்ன வயசுல நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒன்றா தான் ஆகும்.
ஆனா நீங்க நடிகர் ஆயிட்டீங்கன்னா நீங்க எல்லாமாவும் ஆகலாம் இல்லையா? முழுசா ஆர்டிஸ்ட் ஆனா கனிய பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் சொல்ற விஷயம் இதுதான். இதுதானா சார், எனக்கு அவ்வளோலாம் நான் பார்க்கல. பட் மேபி எல்லாருக்கும் இது மனசார தோன்ற விஷயமா இருக்கலாம். எஸ், ஓகே. ஸோ நீங்க வந்து இப்போ டேரக்டர் ஃபேமிலி அப்படின்னால கேட்குறேன், நீங்க ஆக்டிங் பண்ற இந்த படம் வந்து வீட்டில் ட்ரெய்லர் பார்த்துருப்பாங்க, சாரா இருக்கட்டும் திருசாரா இருக்கட்டும் பார்த்துட்டு நம்ம இங்க நடிச்சிருக்க இப்படியா இருக்கு அந்த மாதிரி ஏதாவது டிஸ்கஷன்ஸ் இருக்குமா? ஏன்னா நார்மலா இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸே வந்து சினிமா பத்தி பேசுறதுக்கு அவ்வளோ டாக் இருக்கும். சினிமா ஃபேமிலியில என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு ஆர்வம் தான். பெருசா நாங்க சினிமா டாக் பண்ண மாட்டோம், அதுக்குன்னு பண்ணவே மாட்டோன்றதும் கிடையாது. நிறைய என்ன நடக்குது சினிமா சுத்தி என்ன அப்படி பேசுவாங்க. அப்புறம் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது நானும் அவங்களும் படம் பார்த்துட்டு இருந்தோம்னா அது ஆர்ஆர் பற்றி சொல்லுவாங்க, ஷார்ட்ஸ் இப்படி இருக்குது, இது நல்லா இருக்குது, அந்த மாதிரி சில விஷயம். அது மாதிரி நடிக்கிறத பற்றி ஒன்ஸ் வந்து நடிக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது வந்துட்டு எப்படி நடிக்கிறது அப்படின்னு. ஏன்னா நான் சில எங்கள் யூடியூப் சேனலுக்காக என்ன ஷூட் பண்ணும்போது எனக்கு திருக்கு நிறைய சண்டை வரும். பிகாஸ் ஏன் இப்படி மூடிய வைக்கிற, ஏன் அப்படி பண்ணுற, ஏன் கண்ணை இத்தனை மாட்டி மூடி திறக்கிற அப்படிலாம் வரும். ஸோ வந்து அதெல்லாம் வந்து இங்கே பாரு இவங்க எப்படி நடிக்கிறாங்க பாரு, இவங்க பாரு இந்த ஷார்ட்டில் எப்படி ஃபுல் இவ்வளோ பெரிய லாங் சீன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படி, அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அது ஆக்சுவலி எனக்கு வந்து நான் நடிக்கும் போது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது தவிர்த்து வேறு எதுவுமே நடுவில் என்ன ஷூட் போயிட்டு வந்தாலும் என்ன பண்ண இப்படி அதெல்லாம் எதுவுமே கேட்டது கிடையாது. ஸோ நானுமே அவங்க கிட்ட சொன்னது கிடையாது. அவங்க நானா ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சாலும் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் காட்ட மாட்டாங்க. ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த மாதிரி சொல்கிற கேரக்டர் கிடையாது, அதான் சொன்னதே எனக்கு வாவ் அப்படின்னு இருந்தது. அது வந்து பக்கத்துலேயே வந்து ஒருத்தவங்க பாராட்டினாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் இதாக இருந்ததால இருக்கலாம், மனசுல வச்சிருப்பாங்க கனி வந்து நல்லா நடிக்கிறாங்க. இல்லை திரு வந்து சும்மா காட்சிக்கும் சொல்ற கேரக்டர் கிடையாது. இதான் நல்லா இருக்கு ஓகே தான் அப்படின்னு கேவலமா இருக்குன்னா கேவலமா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, உண்மையிலேயே நல்லா இருந்ததுன்னா தான் அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த வகையில எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே டன். ஸோ அதுவே வந்து ஒரு பாசிட்டிவான சீரியஸ்லி. ஓகே. ஸோ இயல் உங்க பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா உங்களோட காஸ்டிங்ல நான் வந்து லியோல பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்துல வந்து 2 பேரும் வந்து பைக்ல போற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குல்ல, சக்தி ஒழுங்கா ஓட்டுனாரா ஃபர்ஸ்ட்? பைக் ஓட்டுனால எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? அவங்க ஆக்சுவலா பைக் ஓட்டல, ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு, அது மேல பைக்கை ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே அப்ப நீங்க எங்களை ஏமாத்திட்டோம் அப்ப நான் பார்க்கும்போது நீங்க ஓட்டுன மாதிரி தான் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலா. ஏன்னா நிறைய பேர் கிளம்பி வந்துருவாங்கடா. கன்வின்சிங்கா இருந்துச்சுல, அதான் வாவ் எஸ் கன்வின்ஸ் பண்றாரு பைக் ஓட்டுற மாதிரி. நைஸ். நான் வந்து இப்போ டேரக்டர் சார் இருக்காங்க, இப்போ வந்து கிஷோர் சார் இருக்கிறார். கிஷோர் சார்லாம் அடிக்கிற மாதிரி சீன்லாம் வந்துச்சுல்ல, அடி விழுந்துச்சா? ஏதாவது அடி விழுந்தது, ஆனா அவ்வளவா விழல. விழுந்துச்சா விழலையா? விழுந்துச்சு. நம்ம கிட்ட எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இது அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். இன்னொன்று அவங்க கூட ஷூட் பண்ணும்போது அவங்க பார்க்க மாதிரி ரஃப்பாக லைக் இருப்பாங்க, ஆனா அவங்க பேசும்போது ஸ்வீட்டா ஜாலியா பேசுவாங்க. ஸோ அதுல வந்து அவங்க எதிர்பார்க்குற அவுட்புட் வந்து லைக் நான் இப்போ நல்லா பண்ணல, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி பண்ணலன்னா அவங்க நடிச்சு காமிப்பாங்க. ஸோ அதுல வந்து இன்னும் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓ இந்த மாதிரி பண்ணணும் போலன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு மாதிரி ஜாலியாக தான் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை உங்களுக்கு? ஜி சார் மாதிரியா? குட்டி தளபதி பக்கத்துல உட்காந்துருக்காருங்க. நாங்க ரீசெண்டா அண்ணனோட இன்டர்வியூ வந்து பண்ணியிருந்தோம். அண்ணன் சொல்லியிருந்தாரு, நீங்க அண்ணனை வந்து அடிச்சு அவருக்கு இங்க மார்க்லாம் ஆயிருக்காமே, அவ்வளோ டெரர் பீஸா நீங்க? அவன் என்ன அடிச்சு கால் கிழிச்சு அட சொன்னா இன்னும் நீங்க இத நிறுத்தலையா? இது பழைய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கா? ஓடிட்டேன். ஒரு கல்ல எடுத்து கரெக்டா விட்டா ஓடுற 2 கல்ல நடுவுல வந்து கிழிச்சிட்டு போயிடுச்சு. அது சொன்னான் அவன். இல்லையே சொல்லலையே. அப்புறம் நான் அநியாயமா இருக்கேன், எப்படி பண்ணானே தெரியல, அந்த டேலண்ட் சுருக்குன்னு வெட்டிட்டு போயிடுச்சு. அது நடந்துச்சு. அப்புறம் நாங்க 2 பேர் மத்தவங்களை பண்ண டார்ச்சர் நிறைய இருக்கு. சம்மர்ல என் கசினை வந்து ஃபுல்லா பேண்டி கட்டி கிரைட்ல உட்காந்துச்சோம். அவன் அன்னைக்கு ஓட்டோம்னா ஊருக்கு இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கோங்க. நாங்க அப்படியா டீம் ஒர்க் ஜாஸ்தி எங்களுக்குள்ள. நல்ல வேலை சைல்ட்ஹுட்ல உங்களை பாக்குறதுக்கான அது இன்னொன்னு ஒண்ணு சொன்னாரு ஓப்பனாவே, நான் ஒரு சைக்கோங்க, யாரை பார்க்க தள்ளி விட்டுருவாங்க, அது வேற பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா இந்த வயசு நினைக்கிறேன், இதோட சின்ன பையன் யாராவது படிக்கட்டுல நின்னாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது, தள்ளி விட்டுருவான். அப்படி தள்ளி விட்டு ஒரு சின்ன குழந்தை டபு 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 டபுன்னு போய் அதை எங்க பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி எங்க அம்மா இந்த இடத்துல சூடு வச்சு இன்னொரு அந்த மார்க் அவனுக்கு. அப்படியா? அதுக்கப்புறமா தள்ளி விட்டாங்கன்னா தெரியல, இது விட்டுருக்கலாம். நாங்க டீம் எஃபர்ட் ஜாஸ்தி பண்ணுவோம். ஓகே, இனிமேல் வந்து ஒருவேளை
ஒருவேளை அவர் எங்கேயாவது பார்த்தோம்னா படிப்பக்கம் இருந்தா கொஞ்சம் தள்ளி நின்று நீங்க தள்ளிடுங்க, தள்ளி விட்டுருவா இல்லைன்னா. ஓகே. ஆனால் வந்து எனக்கு வந்து ஸோ தனுஷ் சாருடைய அவருடைய சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து யாக்கையில் சொல்லி தொலையாமா அப்படின்றது செம்ம. நான் இப்போ அந்த டைம் காலேஜ் வந்து படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் கேங்காகவே அந்த பாட்டை போட்டுட்டு ட்ரெயினில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் அவ்வளோ ஜாலியாக வந்து பாடிப்போம். அந்த பாட்டு ஒரு பக்கம் இருக்கு. இங்கிட்டு பார்த்தா மாரி 2ல வந்து வில்லன் ஆகுறீங்க. இந்த சிங்க் வந்து எப்படி நடந்தது ஆக்சுவலாக? அது ரொம்ப எனக்கு இப்போ பாசிட்டிவாக தெரிஞ்சது ஆக்சுவலாக. நான் அந்த சாங் காம்போசிஷன் முடிச்சதுக்கப்புறம் யார் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு நான் வந்து சார் பாட நல்லா இருக்கும்ல அப்படின்னு நான் யோன்ட்டு கேட்டப்போ கேட்டு பாரு அப்படின்னாரு. ஒன்றுமே இல்லைங்க, ஒரே ஒரு ஃபோன் கால், சார் நீங்கள் பாடுறீங்களா? எப்போ? அவ்வளோதான் கேட்டார். என்ன, யார் லிரிக்ஸு, என்ன, எதுவுமே கேட்கல. எப்போ கிருஷ்ணான்னாரு, அவ்வளோதான். ஓகே. காசு கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேன்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா என்னை வந்து மாரி 1க்கு கூப்பிட்டுருந்தாங்க. மாரி 1க்கு கூப்பிடும்போது என்னால் போக முடியல, வேற ஷூட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி யூஸ்வலி ஒரு பெரிய ஆக்டர்கிட்ட நான் பண்ண முடியலன்னா அவன் யார் பண்ணாது அப்படின்னு டிஸ்டன்ஸ் தான் வரும். மாரி 2க்கு கிருஷ்ணாவை கேட்டு பாருங்கன்னு இருக்கா. திருப்பி பாலாஜி இன்ஃபார்ம் பண்ணி மாரி 2 பண்ணுறீங்களா சார்? கேட்க சார், ஏங்க நான் வரேங்க அப்படின்ட்டு ஸ்பாட்டுக்கு ஓடி போயிட்டேன். ஸோ there was, I think this bond was there somewhere. ஸோ அதனால தான் கேட்குறேன்னா அது ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு பாண்டாக வந்து எங்களுக்கு தெரிஞ்சது. அண்ட் வந்து நாங்கள் வந்து கேள்விப்பட்டவரை நீங்கள் வந்து நல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. நான் மச்சான் அந்த அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக எப்படி உங்களுக்கும் தனுஷாருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக என்ன மாதிரியான எப்படி இருக்கு? ஸோ மந்த்லி ஒன்ஸ் பேசிப்போம். ஓகே. டெக்ஸ்ட்டில் பேசிப்போம். எப்பயாவது மீட் பண்ணும்போது 4-5 hours ஹேங் அவுட் பண்ணுவோம். பட் அவ்வளோதான், இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஓகே. சார் தான் கூப்பிடுவேன் நான். அவர் எத்தனையோ வாட்டி நான் சார் சொல்லாதுங்க, நான் சார் தான் சொல்லுவேன். தட் சார் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஏஜ், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த டேலண்ட். ஓகே. ரெஸ்பெக்ட் ஃபார் த ஆர்ட் அண்ட் த கிராஃப்ட். ஆமாம், அந்த மனசை எவ்வளோ பண்ணுறாரு, அவ்வளோதான். அண்ட் ஒரு நான் உங்களோட இன்டர்வியூஸ் வந்து ஒன்று சொல்லியிருந்தீங்க, 5000 ரூபா சம்பளம் வந்தாலும் பரவாயில்லைங்க, நான் சினிமாவில் இருந்தால் எனக்கு போதுங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அடுத்து பார்த்தா போகாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்குக்கு வந்து நீங்கள் வந்து டைரக்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஒரு டைரக்டரோட அதிகபட்ச எதிர்பார்ப்பு ஒரு இண்டஸ்ட்ரியில என்னவா இருக்கும்? என்ன மாதிரி கேட்குறீங்க? மணியா கேட்குறீங்களா? இல்லை பொதுவாகவே என்ன எதிர்பார்ப்பு இருக்கு டைரக்டர்? அவங்களுக்கு என்ன ஃபில்ஃபில் பண்ணும் ஆக்சுவலாக ஒரு டைரக்டர்? ஒர்க் பண்ணுறது தாங்க ஃபில்ஃபில் பண்ணும். நம்மளுக்கு பிடிச்ச ஒர்க் பண்ணுறது தான் ஃபில்ஃபில் பண்ணும். 5 லட்ச ரூபா சம்பளமாக இருந்தாலும் சரி, 5 கோடி ரூபா சம்பளமாக இருந்தாலும் சரி, பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு டைரக்டர் இவருக்கு ஒர்க் பண்ணால் போதுன்ற ஒரு பேஷன் இருக்கு இல்லையா, அது பணம் தரனா ஃபாலோ ஆகிடும். அது வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து க்ரோர்ஸில் கொடுக்கணும். ஏன்னா சில விஷயங்களுக்கு வந்து வேல்யூ இல்லைன்னு சொல்லி அதில் கொஞ்சம் எங்களுக்கு கொடுக்கணும். அது சேர்த்து சொல்லுங்க, ஏங்க நீங்க வேற அப்படியே எனக்கும் ஆமா ஒரு ரோல் கொடுக்கணும். ஓகே. ஸோ அது எனக்கு ஏன்னா நீங்கள் சொன்ன விஷயங்கள்ல அவ்வளோ அர்த்தம் இருந்தது, அதனால தான் அதை நான் கேட்கணும்னு தோணுச்சு. அண்ட் கனியக்கா நீங்கள் வந்து என்ன அந்த கான்டாக்ட்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏன்னா கனியக்கான்னு உயிரை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னுமே புகழ் கூட பேசிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதே மாதிரி தான் சக்தியும் நானும் அடிக்கடி பேசிப்போம். திடீர்னு ஃபோன் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் சுனிதா, இவங்க 3 பேர் கூட நான் பயங்கர க்ளோஸ். நானும் பாலாவும் அதிகம் பேசிக்க மாட்டோம். பட் தென் எங்கே விட்டுமோ அங்கே தொடரும் எங்களோட ரிலேஷன்ஷிப். அவன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் எப்பவுமே. சரி, எனக்கு ஒரு மாதிரி ஒரு பயங்கர கனெக்ஷன் ஆகும் கூட. அவனுக்கும் அதே ஃபீல் தான் எப்பவுமே. ஸோ இவங்க 4 பேரோட நான் பேசிட்டுருக்கேன். அதை தவிர்த்து நான் அஸ்வினோட அப்போ பேசுவேன். ஸோ அஸ்வின் கூட ஏதாவது நான் லைக் தொடர்ந்து பேச மாட்டோம். பட் எப்பயாவது பேசினா ரொம்ப நேரம் இவ்வளோ நாள் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுவோம். எடுத்து பேசுற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். எக்ஸாக்ட்லி. அது மாதிரி தர்ஷா, பவித்ரா 2 பேர் கூடயும் பேசுவேன். ஓகே. அண்ட் சாரி இதையும் சொன்னோம் அவங்க எல்லாரும் மக்களுக்கு சொல்லிட்டாங்க. லியோ வந்து சக்சஸ் மீட் அழுதுட்டீங்க, நீங்கள் அழுதுங்க. விஜய் சார் வந்து உங்களை வந்து தூக்கி வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டாரு. அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து சே நம்ம அப்படி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டக்குன்னு இதை பார்த்து என்ன ஞாபகம் வருது? எனக்கு வந்து அவங்க தூக்கின உடனே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. என் அப்பா ரொம்ப ஹாப்பி. அப்புறம்
நைஸ். அண்ட் திஸ் ஒன் சக்தி, நீங்களும் உங்களை ஒரு 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 படம் விஜய் சார் நடிச்சிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இப்போ டக்குன்னு ரெண்டு மாஸ்டரும் பிகிலும். எஸ், ஞாபகம் இருக்குடா. ஸோ ஃபஸ்ட்டு பிகில் வந்து ஏதோ ஒரு நார்மல் டே மாதிரி இருந்தது. காலைல ஸ்கூல் போனேன், வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா ஹரி பண்ண ஆரம்பிச்சாங்க. வா 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 வா, என்னாச்சும்மா, எதுக்கு ரொம்ப என்னாச்சு, ரொம்ப ஹரி பண்ணுறீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஆடிஷன் வந்திருக்கு, விஜய் விஜய் சார் மூவின்னு சொல்லலை, ஆனால் ஆடிஷன் வந்திருக்கு, வா போகணும், டக்குன்னு கிளம்பி போனேன். சரி கிளம்பி அங்கே போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க, விஜய் சார் படம், விஜய் சார் வந்திருப்பாங்கன்னு தெரில, ஆனால் ஆடிஷன் தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே ஹாப்பி. போயிட்டு அங்கே ஸ்பாட்டில் இருந்து பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் வந்து விஜய் சாருக்கு ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, அந்த லாஸ்ட் பாட்டு அது எடுத்துருக்காங்க. எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம செகண்ட் மூவியே விஜய் சார் கூட நடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அதுக்கப்புறம் இது மாஸ்டர்லேயே வந்து அதுவும் ஆடிஷன் தான் போய் பண்ணோம். ஸோ அவங்க லோகேஷ் அங்கிள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அண்ணா இருந்தாங்க. அவங்க முன்னாடி வந்து ஸோ அவங்க என்ன வேணால் நடிச்சு காமிப்பான்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஒரு அழுகிற சீன் மாதிரி நடிச்சு காமிச்சேன். சொன்னாங்க ஓகேப்பா சூப்பராக பண்ணுறேன், ஓகே நான் கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க. 50 days ஷூட் போச்சு. இப்போ வந்து விஜய் சார் வந்து 69க்கு அப்புறமா வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருல, அது உங்கள் 2 பேர்த்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்காது? டிசப்பாயிண்டிங்காகவும் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் இதில் என்டர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. அவர்கிட்ட ஒருவேளை நேரில் பார்த்தா வந்து சார் என்ன 2-3 படம் பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது சொன்னீங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே. ஆனால் உங்கள்கிட்ட வந்து ஃபைனல் கொஸ்டின், எச்என்ல அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு பாண்ட் வந்து கிடச்சிது. அது ஏன் நடந்துச்சு? ஏன்னா இத்தனை படங்களில் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கல. அது நடந்தது பார்க்கும்போது ஓகே செம்ம அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது ஏன் நடந்துச்சு? அண்ட் வந்து அடுத்து இந்த மாதிரி அண்ணன் தம்பி சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? அது ஏன் நடந்துச்சுன்னா, நான் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து நம்ம சேர்ந்து படம் பண்ணோன்னு நான் கேட்டிருக்கேன். ஓகே. அவன் அது அமையும், நீ வெயிட் பண்ணுன்னு சொன்னான். அது எச்என்ல அமைஞ்சுது. ஓகே. ஸோ எச்என் ஹேப்பன். அண்ட் பாம்பேயில் போனார், நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டாரு, திரும்பி வந்திருக்காரு, தமிழ் படம் பண்ணுறாரு. ஸோ இனிமேல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன் இல்லை? அதான் அதனால தான் கேட்குறேன், வேமா வந்து பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கும் அது ஆசை தாங்க, இன்னொன்று பண்ணோன்னு. சரி, அண்ணனாலே கெஞ்ச விட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே. அது அப்போ ஓட விட்டதுக்கெல்லாம் ஓட விடணும். அப்போ வாங்க ஆக்சுவலாக எனக்கு ஆனால் அவரை நடிக்க வைக்கணும்னு ஆசை, ஆனால் நடிக்க மாட்டேன். நானும் ட்ரை பண்ணேன், வானவராயன் வல்லவராயன்ல நான் எங்கள் அண்ணா தான் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் கேட்டது நீயும் நான் அண்ணன் தம்பியாக பண்ணலாம் மாட்டான்னு. சும்மா அப்படின்ட்டான். நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ணி யுவன் சங்கர் ராஜாவை, சார் வெளில போங்க சார்ன்ட்டான். ஸோ நான் யாரை தான் பண்ணுவீங்க என் கூட அப்படின்ட்டு சார். அப்புறம் சாரும் பண்ணல, விஷ்ணு பண்ணல, பாமாக்காப்பா பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. சரிங்க சார் அப்படின்னு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ பேராசூட் படம் வந்து இல்லை ரொம்ப சேஃபாக சூப்பராக வந்து லேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Taste the Daily.